நானும் என் நண்பன் கனியரசனும் பருத்துறையை சுற்றி பார்த்து சும்மா அப்படியே ஓடக்கரை பக்கம் போய் அப்பம் சாப்பிடுவோம். அப்பம் தானே இங்கே ஓடக்கரைன்றாலே அப்பம் தட்டை வடை பருத்துறை வடைன்னு சொன்னால் கொஞ்சம் ஃபேமஸ் தானே. அப்போ சாப்பிட்டு ஒரு சுற்றி பண்ணிட்டு ஒரு பிளானில் சைக்கிளில் திரும்பி வாங்குவோம். இப்போ இதான் இந்த கிராமக்கோட்டை தந்தியில் அங்கே இங்கே வாகனங்கள் ரெண்டு ஒன்று இருக்குது. அப்போ அதை பார்த்துட்டு கடந்து போவோம். வேற இல்லை இப்போ அதல்றா ஓகே. அதான் ரோட்டில் போனோம்னா இந்த சைட் தான் பர்த்டேயை நோக்கி போகிற வீதி. போனோம்னா இங்கே ஒரு பெரிய ஒரு பில்டிங் இருக்கொண்டு பார்த்தீங்கன்னா தெரியும். தியேட்டர் SS காம்ப்ளெக்ஸ் RSS காம்ப்ளெக்ஸ். தியேட்டர் இருக்குது. அதோட கல்வியை நோக்கிய பயணம். இது அறிவியல் கல்லூரி. கொஞ்சம் நாங்கள் படிக்கல. நீ படிக்கிறீங்க? நானும் படிக்கல. ஆனால் கொஞ்சம் ஃபேமஸான ஸ்கூல். இங்கிலீஷ் மீடியம் அதுகளுக்கு பர்த்டேயில் ஒரு இது சயின்ஸ் சென்டர் ஒரு டியூஷன் இருக்குது. அது தான் ஃபேமஸ். வெளியே வந்திருக்க மழை எல்லாம் நிறைய நாள் இலங்கையில் என்ன நடந்தேன்னு உங்களுக்கு தெரியும். சரியான புயலோட டிப்பா புயல். அதால் கொஞ்சம் கணக்க சேதங்கள். எங்கள் பக்கம் சரியான காற்று மழை இருந்தால் இப்போ தான் வெயில் வச்சு வெளியில் வாரம் நேரத்தில் வெயில் படவே ஒரு சந்தோஷம். கணக்கப்பட்டா இருக்கும். அவ்வளவா படைக்க சந்தோஷம் இப்போ தான் தெரியுது. என்ன இதே போனம் வந்தால் இது தாசன் வீடியோ. அந்த காலத்தில் எப்படி இருந்தேன் அதெல்லாம் ஒரு பழைய நினைவுகள். நாஸ்டாலஜி. இது சூரிய மகால் வந்து ஒரு கல்யாண மண்டபம் உண்டு. பர்த்டேக்கு இருக்க 2 கல்யாண மண்டபம் ஃபேமஸ். அதில் SS காம்ப்ளெக்ஸ்ன்றதும் சூரிய மகால் இருக்குது. அப்போ என்னெல்லாம் ஃபேமஸ் அது கடந்து இப்போ போய்கொண்டிருக்கேன். பர்த்டேக்கு பஸ்ஸுகள் வாகனங்கள் கொஞ்சம் இப்போ கிரௌட்டான டைம் பின்னேற டைம்ன்றதால வாகனங்கள் போய்கொண்டிருக்குது. டவுனுக்கு கிட்ட நெருங்கிட்டோம் தானே. போய்கொண்டிருக்கிறோம். வானத்தை பார்க்கவே வடிவாக இருக்குது. உண்மையா பார்த்து இது ஒரு டிப்போவரி முருகன் கோயில்னு சொல்கிறது இவரத்தை. இது ஒரு முருகன் கோயில் உண்டு. இப்போ முதல் கொஞ்சம் பழைய கட்டிடங்களாக இருந்தது. இப்போ இடித்து புதுசாக கட்டிக்கொண்டிருக்கணும். இப்படியே போனோம்னா இது ஒரு வைரவர் கோயில். டிப்போ வைரவர் கோயில். CTP டிப்போ SLTP அரசாங்க பஸ்கள் எல்லாம் இங்கே தான் நிறுத்தி வைக்கிறது. பஸ்கள் நிற்கிது. இது பிரதேச உண்மையா? இது பிரதேச செயலகம் வடமரா பிரதேச செயலகம் வடமராட்சி. இந்த ராயா சுவச்சோலை உணவகம்ன்றது முந்தைய ஒரு காலத்தில் விலாசமாக இருந்த ஒரு உணவகம் ஒன்று தான். இப்போ கொஞ்சம் விழுந்து கொண்டு போச்சு. வேறு இது வேலாயுதமாக வித்தியாலயம் படிச்சிருப்பியல் கணக்கு பேர். இதில் இதுவும் ஒரு நல்ல பள்ளிக்கூடம் ஒன்று தான். பேர் போன பள்ளிக்கூடம் என்று சொல்லலாம் முந்தைய காலங்களில். இப்போவும் அப்படியே போய்கொண்டிருக்கோம். டவுனுக்கிட்ட நெருங்கிட்டோம். இதுவும் ஒரு டவுன் ஒன்று சொல்லலாம். டவுனுண்ட வாயில் பழைய காருகள் பார்த்தீங்களா தெரியும். ஒரு வயசானால் தான் ஓடிக்கொண்டு போகிறேன். சைக்கிளில் போகிறதும் ஒரு சந்தோஷம்தான். முந்தைய எத்தனை பருத்துறை சிவன் கோயில். இது பின்வாசல். அப்படி ஏதாவது முன்னுக்கு போகணும். அந்த மெத்தக்கடை சந்தி அதில் இருக்குது. அதாவது அப்படியே போனோம்னா தான் முன் வாசலை அடையலாம். இது ஒரு பின்வாசல். இப்படியே போய் நாங்கள் நேராக போக போகிறோம். இதால் போனோம்னா ஓடக்கரை தராது. சோழரா இப்போ சோழர் தானே ஃபேமஸ். ரொம்பவே காசு அள்ளி தருதான். ஃபுல்லாக சோழர் பூட்டிட்டாங்க. மேலே சோழர் பூட்டியா சோழல் பண்ண கடையிலெல்லாம் திறந்துருக்குது. முருகா வணக்கம். பருத்துறை டவுனை அடைஞ்சிட்டேன்.
வந்துட்டோம். பருத்திர டவுனுக்கு வந்து இதுதான் பருத்திர டவுன். பஸ்ஸுகள் நிற்கிது. அதில் சிடிபி பஸ் நிப்பாட்டுறது, இந்தியாவில் தனியார் பஸ், ப்ரைவேட் பஸ்ஸுகள் நிப்பாட்டுறது. இதில் தட்டவடை கொஞ்சம் ஃபேமஸ் தான பருத்திரை என்றால் இதில் தட்டவடைகள் வாங்கி கொள்ளலாம். அப்படியே சுற்றி பாவம். இது ஒரு ரவுண்டு வடிவில் இருக்குது டவுன். இதில் கடைகள் கணக்கு இதில் ஒரு முஸ்லீம் கடை ஒன்று இருக்குது, ரவுமான். ஓகேயா இருக்குது. இதில் பிஓசி இங்கே அங்காள் பக்கம் பிஓசி இருந்தது. இப்போ புதுசாக இந்தியா பக்கம் மாற்றியாச்சு. பிஓசி பெருசாக கட்டியிருக்காங்க. பெருசாக கட்டி இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் லேடிஸ் கோனர்ஸ் கொஞ்சம் இந்தியாவில் பக்கம் உடுப்பு கடைகள் தாங்க நடக்குது. இந்த லைன் ஃபுல்லாக உடுப்பு கடை 2 சைடும். முதல்ல அந்த நேரம் தான் பிஓசி பேங்க் இருந்தது. இப்போ இந்தியா பக்கம் மாற்றியாச்சு. சந்தை மேலே சந்தை இருக்குது, உடுப்பு கடை மேலே சந்தை. இதுக்கு இந்தியாவில் மீன் சந்தை நடக்கிற இந்த ரோட்டில். இதுதான் டவுனுண்ட முன் வாசல், இந்த பில்டிங்கில் முன் வாசல். இதில் சிடி பஸ் நிப்பாட்டுறாங்க. சிட்டி பேக்கரி இதில் ஒரு ரவுண்ட் அடித்து கொண்டு போகிறோம். இதில் அப்படியே சிட்டி பேக்கரி வந்து அது நல்ல ஃபேமஸான ஒரு பேக்கரி உண்டு. இதில் கடைகள் அப்படியே அன்னை மெடிக்கல் அப்படி வந்து கிசோனி பேக்கரி அன்னும் இருக்குது. இது ரவுண்ட் அடித்து கொண்டு நாங்கள் வந்தது என்னத்துக்கண்டா அப்பம் வாங்குறாங்கன்ட்டு தான் மெயினாக வந்தோம். அப்பம் வாங்கி ஓடக்கரை அப்பம் வாங்கி சாப்பிடுவோம்ண்டு ஒரு பிளானில். 5:30 தான் நினைக்கிறேன். வளமே 5:30 திறக்கிறது. இப்போ நாங்கள் 5 மணிக்கு வந்துட்டோம். போவோம். இப்போ இது அந்த பத்திரகாளிலே இதுக்குள்ளால் போனோம்னா நான் அந்த கடையில் தரேன். ஒரு 2-3 கடையில் இருந்தது முந்தி எல்லாம் பண்ணிட்டு ஐயோ பிரேக்கப் புரியுது. ஓகே இருங்க, பயப்படாத மச்சான். இது ரைடர் ரெண்டு தெரியல. இதான் அந்த பத்திரகாளி கோவில். இந்த லைனால் பார்த்தீங்கன்னா சின்னபடி சைக்கிள் எல்லாம் ஓடிக்கொண்டு வராங்க. நிறைய காலம் இருக்கா அந்த கடை? அது கனகாலமாக இருக்குது. அதெல்லாம் பிறந்திருப்பேன் தெரியல. அந்த காலமாக பேரேந்தி கொண்டு வருது. இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் புதுசாக கடைகளை பெருப்பிச்சு அப்படின்ட்டு. சூரியன் மறையுது. படிகள் டியூஷன் விட்டு போகிறாங்க. இங்கே எந்த டியூஷன் தான் இருக்குது? அந்த ஃபவுண்டேஷனா? அதனால் வேலுமயில் ஃபவுண்டேஷன் ஒரு டியூஷன் இருக்குது. திறந்துட்டாங்கடா கடை. கடை திறந்தாச்சு இல்லையே? அது பட்டக்கடை. நாங்கள் வரும்போது பார்த்தோம் பட்டம் கட்டி கொண்டு சின்ன இந்த இதில் திறந்துட்டாங்க. கடையில் விட்டு கொண்டிருக்கீங்க. இது ஒரு கடை தான். கடை திறந்தாச்சு. இதுதான் அப்பா கடை. இப்போ இதில் ஆக்கள் வாங்கி கொண்டிருக்கீங்க. பாலப்பம் ஒரு சோடி 70 ரூபா. வெள்ளையப்பம் 50 ரூபா ஒரு சோடி. நாங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்கி கொண்டு இருந்து சாப்பிட்றோம். ஜெட்டிக்கு போய் கொஞ்சம் கடற்கரையை பார்த்து காத்தோட்டமாக இருந்து சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் வாங்குவோம். இதான் உள்ளதான் நல்லி சொல்கிறா. சின்ன கடை தான். ஓகே என்ன அப்பம் செய்கிற முறையெல்லாம் போட்டு இருக்கு. வெள்ளையப்பம் இருக்கு. சரி பாலப்பத்திலேயே தாங்க. அவருக்கு 4 சோடி, எங்களுக்கு 5. நாங்கள் அந்த பொறுப்பு இப்போ நாங்கள் அதை வாங்கி கொண்டு
இங்கே ஜெட்டி இருக்குது, ஜெட்டிக்கு போய் சாப்பிட்டு பார்ப்போம். அங்கே இருந்து சாப்பிடுவோம், உங்களுக்கு சொல்கிறோம். சூரியன் மறைஞ்சு கொண்டு போகுது, நல்ல சீனரி உண்டு. நிறைய படிகள் தெரியாது, இதில் செட் ஆகிக்கிறாங்க. இது சித்தி விநாயகர் வீதி. இதில் ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது, நல்ல பள்ளிக்கூடம், சித்தி விநாயகர் வித்தியாலயம் உண்டு. அதுலேயும் ஒரு கடை இருக்குது, அது பூட்டி இருக்குது, கொஞ்சம் காலமாக பூட்டி தான் இருக்குது. அதில் சின்ன படிகள் சைக்கிள் ஓடுது. இதில் ஒரு கோயில் இருக்குது, கோயில் சின்ன பிள்ளையுண்டு. இது பிள்ளையார் கோயில் உண்டு தான் இருக்கு. சித்தி விநாயகர் இதுதான் போல கிடக்கு. இதான் அந்த ஸ்கூல், சித்தி விநாயகர் வித்தியாலயம். இதில் கணக்கு பேர் படிச்சிருப்பியல். சில நேரம் உங்களுக்கு இதோட ஈடுபாடு இல்லை, ஏன்னா நாங்கள் கனெக்ஷனுக்காக போயிட்டு இருக்குது. இந்த சைட் போனோம்னா கருத்தில் போலீஸ் ஸ்டேஷனும் கோட்ஸும் இருக்குது. இது நேராக போகிறோம், அப்படியே விஎம் ரோட்டால் வந்து நேராக போகிற ரோட் போனோம்னா இதில் ஆர்மி கேம்ப் இருக்குது. எல்லாம் காலி பண்ணி போக சொல்லியாச்சு, ஏன் இன்னும் போகாமல் இருக்காங்கன்னு தெரியல. போராட்டம்லாம் நடந்துருக்கு. போல் ரொட்டி வச்சு விற்று, போல் ரொட்டியில் சரியான வருமானம் பெறுது ஒரு இடக்கம் அவங்களுக்கு. அதனாலே போல் ரொட்டி நல்லா தான் இருக்கும். இங்கே இதில் இதான் ஒரு வைரவர் கோயில் ஒன்று இருக்குது, சின்ன வைரவர் உண்டு. இதான் கொட்டடி வைரவர். கொட்டடி வைரவர். நாங்கள் வந்துட்டோம், ஜெட்டி தான் வந்துட்டோம். இந்தியாவில் போனோம்டா கருத்துறை வெளிச்ச வீட்டுக்கு போகிற ரோட்டு அங்காட்டுக்கும். இந்தியாவில் போனோம்னா வல்வெடுத்துறை என்று ஒன்று உங்களுக்கு தெரியும். உடனே வல்வெடுத்துறைன்னு சொன்ன உடனே பேர் வர்றது, ஞாபகம் வர்றது எங்களோட மேதகு அவற்ற இடம். நாங்கள் அதே மாதிரி வீடியோவில் போடுவோம். இப்போ நாங்கள் அது என் சும்மா ஆமி கேம்புக்கு பக்கத்தில் ரெண்டு காய்ச்சி கொண்டிருக்கோம். நல்ல சீனரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே பக்கம் போயிருந்தால் அதில் சாப்பிட்டு கொண்டு நாங்கள் பார்ப்போம் சீனரி. இந்த சைடு தான் அப்படியே இந்தியா அப்படியே இதால் 30 கிலோமீட்டர் போனோம்டா. இப்படி போகணும், கொஞ்சம் சாயம். இந்த அதில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சி கொண்டிருக்கீங்க. தூண்டில் இல்லை இருந்து எங்கே தூண்டில் வீசி கடலில் கொஞ்சம் குறைவாக போக மாட்டாங்க. கரையில் இருந்து கொஞ்சம் தூண்டில் போட்டு சின்ன மீன்கள் மாட்டும் பிடிச்சி. ஓகே, நாங்கள் அப்போ மாதிரி இது ஜெட்டி அடிக்க வந்துட்டோம். ஜெட்டி பார்த்தீங்கன்னா இது வெள்ளையப்பத்துக்கு 50 ரூபா 50 ரூபா கணக்கு வாங்கி நாங்கள் வீட்டுக்கு சேர்த்து இதை நாங்கள் சாப்பிட்டு வீட்டில் வந்து நாங்கள் வாங்கிட்டு போவோம். மடியில் நல்ல இடிச்சு சாம்பார், கரெக்டாக இல்லை சாம்பார் இல்லை வேறு சாப்பிட்டு கரெக்டாக இடிச்சு சாம்பார் நன்றி. வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தெரியும் பாலப்பட்டு இதே நல்லா
முட்டையப்பம் இருக்கு, நீங்கள் முட்டை வாங்கிட்டீங்கன்னா முட்டையப்பம் சொல்லி தரீங்க. மற்றபடி பாலப்பம் வெள்ளையப்பம் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். டைனோசர் முட்டை தருவாங்களா? டைனோசர் முட்டை கொண்டு கொடுத்தா சுட்டு தருவீங்க.